ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் தமிழ்நாடு வாட்டர் டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க எந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனும் எழுத தேவையில்லை அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஏன்னா இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல ஹைலைட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க ஜஸ்ட் 8th பாஸ் டு எனி டிகிரி வச்சிருந்தாலே ஈஸியா அப்ளை பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் வேணும்னா நீங்க லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டைரக்டா ப்ரொவைட் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் அந்த நோட்டிபிகேஷன் ஃபார்ம் என்ன யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது என்னன்னா, தலைமை நீர் பகுப்பாய்வகம் மற்றும் மாவட்ட பொது சுகாதார ஆய்வகம், அதாவது DPHL CWAL அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருப்பூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, கடலூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் சென்னை. ஓகேங்களா? அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்கனாலோ, இந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இருந்தீங்கனாலோ நீங்க ஈஸியா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப இதுக்கு என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11th March 2025. அதாவது நீங்க 5 மணிக்குள்ளார நீங்க இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, கெமிஸ்ட் இருக்கு, அப்புறம் லெபார்டரி டெக்னீஷியன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெபார்டரி அட்டெண்டன்ட், இது எல்லாமே இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எத்தனை வேகன்சி இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது மேல பார்த்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு வேகன்சி இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாப் போஸ்டிங் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது CWAL, அதாவது தலைமை நீர் பகுப்பாய்வகம், அதுக்கு ஒரு வேகன்சி இருக்கு. இல்லைன்னா சென்னையில இருக்கு. இல்லைன்னா பொது சுகாதார ஆய்வகம், மாவட்ட பொது சுகாதார ஆய்வகம், அதுல ஒரு வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸா வேகன்சி லிஸ்ட் அவங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க 40 வயது இல்லைன்னா அதுக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மாத சேலரி எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா 21,000 அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது கெமிஸ்ட் போஸ்ட்டுக்கு என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா, BSc or MSc டிகிரி வித் கெமிஸ்ட்ரி, அதாவது நீங்க BSc MSc கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலே போதும். ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லெபார்டரி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு என்னன்னா டேட்டா என்ட்ரி ஒர்க், அது இல்லாம MS ஆஃபீஸ், MS எக்ஸல், வேர்ட், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லெபார்டரி டெக்னீஷியனுக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸா வேகன்சி சொல்லியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு வேகன்சி இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க 40 இயர்ஸ்க்குள்ள 40 இயர்ஸா இருந்தீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க 12th முடிச்சிருக்கணும், அதுலயும் நீங்க பயாலஜி சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெபார்டரி, அதாவது டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, இதை முடிச்சிருந்தாலே கூட போதும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா 13,000 அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு லெபார்டரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஓகே அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைரபிள், அதாவது உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஒர்க், அது இல்லாம ஆபீஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் லெபார்டரி அட்டெண்டன்ட், இதுதான் நீங்க 8th இருந்து 12th யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 40 இயர்ஸ்க்குள்ள இருந்தாலே போதும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 8,500 அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேற எந்த அடிஷனல் கிரைட்டீரியாவும் இல்லை. அதாவது எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, அதுக்கப்புறம் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க 8th to 12th வரைக்கும் படிச்சிருந்தாலே போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இந்த பணி முற்றிலும் தற்காலிகமானது. அதாவது டெம்பரரி பேசிஸ்ல வந்து இந்த அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து பெர்மனன்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன வந்து நீங்க சென்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க வந்து உங்க சிவியை வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதாவது உங்க சிவி, குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அண்ட் அதர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து நீங்க ஜெராக்ஸ் எடுத்து உங்களோட இதுல வந்து நீங்க ஒரு கவர் மாதிரி கவர் பண்ணி நீங்க சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது the signed and soft copies should be emailed to this email ID. அதாவது இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்க வந்து சைன் பண்ண சாஃப்ட் காப்பீஸ் வந்து நீங்க வந்து இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பணும். அதுவும் இல்லாம ஹார்ட் காப்பீஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் மஸ்ட் பி சென்ட் த்ரூ த ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் ஆர் இன் பர்சன். அதாவது நீங்க போய் கொடுக்கணும், இல்லைன்னா நீங்க வந்து போஸ்ட்ல அனுப்பணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீஃப் வாட்டர் அனலிஸ்ட், சீஃப் வாட்டர் அனாலிசிஸ் லெபார்டரி, கிங் இன்ஸ்டிடியூட் கேம்பஸ், இந்தி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. என்னைக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க வந்து 11th March 2025 5 மணிக்குள்ளார நீங்க வந்து இந்த இதை வந்து நீங்க வந்து அங்க அனுப்பியிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து உங்க சிவி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் மட்டும் நீங்க அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சாலே போதும். அதை அனுப்பிச்சிட்டு நீங்க வந்து அனுப்பிச்சதை ஸ்கேன் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு மட்டும் அனுப்பிச்சு விட்டா போதும். ஓகேங்களா. வேற ஏதாவது டீடைல்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.